Dear students, fourth chapter inverse trigonometry. அதுக்கு தேவையான சில ஃபார்முலாஸ் இது எல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் உள்ளதுமா. sin x equal to 0 வந்தால் x equal to n pi, sin x equal to minus 1 வந்துன்னா x equal to ஃபார்முலா படிச்சுக்கோங்க, n pi minus 1 into pi by 2. பைனா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, 180. அது pi by 2 சொன்னால் 90, pi by 3 அதான் 180 3ஆல் அடிச்சிங்கன்னா நான் ஒரு 60, பைனா 180, அதை நீங்கள் 4ஆல் அடிச்சிங்கன்னா 45. இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் ஐடியா தான் தெரியும் உங்களுக்கு. இதுதான் மெயின் ஃபார்முலா எக்ஸைஸ் 4.1க்கு. டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபார்முலா பார்த்துக்கோங்க, -1லேருந்து +1. நம்ம 11th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ டிகிரி படிச்சிருப்போம், சைன் 600 டிகிரி அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதை நீங்கள் எவ்வளோ அழகாக சால்வ் பண்ணி கொண்டு வந்தாலும் அதோட ஃபைனல் ஆன்சர் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவை ரீகால் பண்ணிக்கிறீங்களா? ஆல்ரெடி எக்ஸசைஸ் 4.1 கொஸ்டின் நம்பர் 1. இஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டு இந்த இன்டர்வல்ஸை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் கொஸ்டின்ஸை எழுதிக்கிங்க. இதே மாதிரி ரெண்டாவது சப்டிஷனும் இருக்குது. சைன் எக்ஸ் ஈக்குவல் டு -1 -3π அல்லது +3π வரைக்கும் கொடுத்துருக்கு. சரிங்களா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பண்ணுறேன் பாருங்கள். sin x equal to 0 கொடுத்துருக்கு. தென் x equal to என்ன ஃபார்முலா மேலே எழுதிக்கேன் பாருங்கள், n பைன்னு இருக்கா, அது எழுதிக்கங்க. இப்போ உங்களுக்கு x வேல்யூ கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஆல் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்கு. அப்போ என்னுக்கு ஏதோ ஒரு வேல்யூ நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி அவன் கொடுத்துருக்காங்க இன்டர்வல்ஸ், அது இங்கே சைடில் எழுதுங்க. நமக்கு தெரியும் பைனா 180ன்னு சொல்லிட்டு, அந்த 180 10ஆல் மல்லே பண்ணிங்கன்னா -1800 வரும். இங்கே நான் வருவேன் 1800 ப்ளஸில் இருக்கும் மைனஸ். சரியா, இப்போ இங்கே வாங்க. இப்போ நான் என்ன இடத்துல 0 போட்டால் இந்த இடமே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். எக்ஸோட வேல்யூ 0 செலக்ட் ஆகில்லையா, இதுக்கு நடுவில் தானே இருக்குது ஜீரோலாம். -1800க்கும் இதுக்கும் நடுவில் இருக்குதா இல்லையா, அப்போ 0 செலக்ட். அடுத்தது நான் +1 இங்கே போய் போடுறேன். +1 போட்டால் என்ன வரும், இங்கே என்ன இடத்துல பைன்னு வரும். பைனானது 180 இதுக்கு நடுவில் இருக்க தானே செய்யுது. அதே மாதிரி மைனஸ் போடுங்க, -180ன்னு வரும். அந்த -180 இதுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் கண்டிப்பாக இருக்கா இல்லையா. இந்த மாதிரி 2ன்னு போடுங்க. 2ன்னு போட்டால் என்ன வரும், 2π எவ்வளோ 360, அதுவும் இதுக்கு நடுவில் இருக்க தான் செய்யுது. லைக் தட் -2 போட்டு பாருங்கள், +3 -3 இந்த மாதிரி நீங்கள் போட்டுனே வந்து எது வரைக்கும் செலக்ட் ஆகும், +10 வரைக்கும் வருமா, +10 -10 செலக்ட் ஆகும். ஓகே, இதுதான் ஆன்சர். இதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க நீங்கள். இங்கேயும் பாருங்களேன், sin x ஈக்குவல் டு எவ்வளோ -1 ஃபார்முலா மேலே இருக்கா. அப்போ x ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, n4n -1 π/2. இதுக்கும் நம்ம வேல்யூ போட்டு செலக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, -3π ≤ x ≤ 3π. பைனா எவ்வளோ 180 தானே, 180 நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகிடும், -540 வருது. இது என்ன வருமா, +540 வரும். சரியா, இது நீங்கள் சைடில் எழுதிக்கிட்டு இப்போ என்ன இடத்துல போய் 0 போடுங்க. 0 போட்டால் இந்த இடம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். மீதி என்ன இருக்கும், மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -90 தானே. இது π/2னா 90 சொல்லணும். அப்போ -90 இது உள்ளே இருக்குதா இல்லையா, கண்டிப்பாக இருக்கும். அப்போ 0 செலக்ட். சரி, +1 இப்போ இங்கே போய் போடுவோம். 4 × 1 -1 4 -1 3. அப்போ 3 இது 3ன்னு வருது. 3 × 90 270 தானே. அப்போ 270 இதுக்கு நடுவில் இருக்குது தானே, +1 சரி. சரி, -1 போட்டு பார்ப்போம். இங்கே போய் -1 போடுங்க. 4 × -1 -1 -4 -1 -5 × 90 மல்டிப்ளை பண்ணுங்கள், -450. எஸ் செலக்டட். இதுக்கு நடுவில் 450 இருக்குது. அடுத்தது நீங்கள் 2 போட்டிங்கன்னா, இப்போ புட் 2 போடுங்க. 4 2 தான் என்ன, 8 -1 7 வருது. 7 × இந்த 90 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 613 வருது. 630 இது உள்ளே இல்லையே, ஸோ சம்மு ஸ்டாப் ஆயிடுச்சு. -2 போட்டால் கூட வராது. போட்டு பாருங்கள். இந்த சம்மில் மாத்திரம்தான் 10 வரைக்கும் வருது, +10 வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கு நடுவில் இருக்கும். ஆனால் இந்த சம்மில் என்ன இடத்துல 0 போடலாம், +1 போடலாம், -1 போடலாம், வேறு எதுவுமே நீங்கள் போட முடியாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அழகாக பொறுமையாக லிசன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காப்பி பண்ணுங்கள். ஓகே, இது கொஸ்டின் நம்பர் 2 எழுதிக்கோங்கம்மா. ஃபைண்ட் த ப்ரீடியேட் அண்ட் ஆப்ளிடியூட். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு 3 சம் இருக்குது, 3 சப்டிவிஷனு. ஓகே, ஆப்ளிடியூடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒன் வேர்டு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குமா. y = sin 7x
கொஸ்டின் எழுதிங்க. ப்ரீடியேட் சொன்னால் இங்கே இருக்க நம்பர்ஸுமா, இங்கே இருக்க நம்பர் தான் ப்ரீடியேட். ஆப்டிடியூட் சொன்னால் இந்த எக்ஸு கூட இருக்க நம்பரை 7 360 டிகிரியால், அதாவது 2πயால் டிவைட் பண்ணோம், அதான் ஆப்டிடியூட். ஓகே, அவ்வளோதான். இதான் ஒன் வேர்ட். ரெண்டாவது சப்டிஷனே கொஸ்டின் எழுதிக்கங்க. ப்ரீடியேட் சொல்லியிருக்காங்க, இங்கே இருக்க நம்பர் மாத்திரம் தான், அதுக்கு மைனஸோடு சேர்த்து சொல்லக்கூடாது. ப்ரீடியேட் 1. ஆப்டிடியூட் சொன்னலம்மா 360ஆல் இந்த எக்ஸு கூட என்ன நம்பர் இருக்குது 1/3 டிவைட் பண்ணால் 3 மேலே போய்டும் 6π. தேர்ட் சப்டிவிஷன் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இதான் தேர்ட் சப்டிவிஷன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துங்க. இது கம்பல்சரி 2 மார்க்ஸில் வரக்கூடிய சம்ஸ். கவனம் பார்த்துங்க எல்லோரும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்கு. ரொம்ப ஈஸியான சம், ஆனால் ரொம்ப முக்கியமான 2 மார்க்ஸ் சம் இது. சைன் கம்பல்சரியில் வரும். சைன் இன்வர்ஸ் சைன் 2π/3. சைன் இன்வர்ஸ் எழுதிட்டோமா, இந்த சைனும் எழுதிட்டேன். இந்த 2π இருக்குல்ல, அது எப்படி எழுதுற பாருங்களேன். பை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த π/3 போடுங்க. முதல் பை போடுங்க, அப்புறம் π/3 போடுங்க. ஆனால் இங்கே ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். π/3 போட்டோம். சப்போஸ் நீங்கள் ப்ளஸ் போட்டிங்கன்னா 3π + 4π/3ன்னு வருது. ஆனால் நம்மகிட்ட இங்கே இருக்கிறது யார் 2π. ஆனால் மைனஸ் போட்டு பாருங்களேன், வருது பாருங்கள். இந்த இந்த π/3க்கு நடுவில் மைனஸ் போட்டால் வரும் பாருங்கள். இதை க்ராஸ் பண்ணுங்கள். 3π - π என்னதான் 2π வருதா, கரெக்டாக வருதுங்களா? வந்துட்ட பிறகு உங்களுக்கு நல்லா தெரியும், பைனா 180 ஃபார்முலா தெரியும்ல, 11th படிச்சிருப்பீங்க. சைன் 180 - θ sin θ. அப்போ உடனே இந்த சைன் இன்வெர்ஸ் எழுதுங்க. ஃபார்முலா ரெடி. சைன் வாட் இஸ் த θமா, θனா எவ்வளோ π/3. சைனும் என்ன ஆகிடும், கேன்சல். இதே ஸ்டைலில் தான் இந்த சம்முமே. ரெண்டாவது சப்டிஷன் பாருங்கள். சைன் இன்வெர்ஸ் எடுத்து எழுதிட்டேன்னா, சைனும் எழுதிட்டேன்னா, போன சம் மாதிரியே பை எழுதிட்டேன். ஆனால் இந்த இடத்துல π/4 இருக்கா, போன சம்மில் π/3 இருந்தது. இப்போ என்ன இருக்குது பாருங்கள், π/4 இருக்கா. ஆனால் இப்போ இங்கே ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா செக் பண்ணலாமா. π - π/4 இதே இதை க்ராஸ் பண்ணால் 4π - 3π/4ன்னு வருது. சரி, ப்ளஸ் போட்டு பார்க்கலாமா. ப்ளஸ் போட்டு பாருங்கள், ப்ளஸ் போடுங்க. இது மல்லே பண்ணுங்கள். 4π இது ஒரு பை ஆட் பண்ணால் 5π கரெக்டாக இருக்கா. அப்போ கீழே நீங்கள் ஃபார்முலா எழுதணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சைன் 180 + θ. சைன் 180 + θ எல்லாருக்கும் தெரியல, மைனஸ் சைன் θ. ஓகேவா. இந்த மைனஸை நீங்கள் தாராளமாக வெளியில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ஃபார்முலா எழுதுங்க. வெளியில் சைன் இன்வர்ஸ் இருக்குது, இங்கே ஃபார்முலாவில் யார் இருக்கா சைன் θவுடைய வேல்யூ என்ன π/4. அப்போ சைன் ஆகிடும், கேன்சல். இப்போ ஆன்சர் என்ன -π/4. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அழகாக காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு 2 தடவை ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள்.